பாட்டில் என்னங்க சொன்னார்? ஆணவம் ஏது அன்றேதான் மாறா வினை ஏது. அப்ப அது ரெண்டுத்துக்கும் பதில் இங்கே சொல்றார். ஆணவமும் கண்மமும் பற்றிய பாடல், அது தலைப்பு அதுதான். ஆறாறு தத்துவமும் சொன்னோம் அடைவாக, மாறா மலம் இரண்டும் வா சொல்ல கேள், கூறில் அறியாமை ஆணவம், நீயான சுகதுக்கம் புரியா வினை என்று கொள். இதற்கு பொருள், இதுவரை 36 தத்துவங்களையும் முறையாக சொன்னோம். இனி ஆன்மாவை விட்டு நீங்காத ஆணவம் கண்மம் ஆகிய இரு மலங்களின் இயல்பை சொல்ல கேட்பாயாக. கூறினால் அறியாமை செய்வது ஆணவமலம், உன்னை பிணித்திருக்கும் இன்ப துன்பங்கள் கண்மமாகும். வா வந்து கேட்பாயாக. கூறினால் அறியாமை ஆணவம், ஆன்மாவின் அறிவை விளங்க ஒட்டாமல் மறைத்து அறியாமையை தந்து நிற்பது ஆணவம். அஞ்ஞானம் காட்டும் ஆணவம் சிவஞான போத வெண்பா. விபரீத உணர்வை பயக்கும் ஆணவமலம் சிவஞான மாபாடிய உரை. நீயான சுகதுக்கம், உன்னிடத்திலிருந்து பிரித்தறியாதவாறு இருக்கும் இன்ப துன்பங்கள், இன்ப துன்ப நுகர்ச்சிகளை விளைவித்து வரும் இருவினைகளும் கண்மம் ஆகும். குறியாக அடையாளமாக அப்படிங்கிறது இதனுடைய பொருள். அப்போ ஆணவம் அப்படிங்கிறது அறியாமையை செய்யும். இந்த ஆணவம் என்பதற்கு ரெண்டு, ஒன்று ஆணவத்தினுடைய சொரூப நிலை, அந்த நிலை எப்படின்னா முழு அறியாமை. ரெண்டாவது ஆணவத்தினுடைய தடத்தை இயல்பு, அதாவது இந்த மலங்களோடு சேர்ந்த ஆன்மா, அப்படி சேர்ந்த உடனே ஆணவம் எப்படி ரியாக்ட் பண்ணும். ஃபஸ்ட்டு ஆணவம் எப்படி ஆன்மாவை ரியாக்ட் பண்ணி வச்சிருந்தது அப்படின்னா, ரொம்ப ஒரு உதாரணம் வாரியார் சுவாமிகள் சொல்லுவார். ஆணவத்தில் எப்படி இந்த ஆன்மா இருந்ததுன்னு. ஒரு கண்ணில்லாத குழந்தை, ஒரு கண்ணில்லாத குழவின்னா ஒரு 2 மாதம் 3 மாதம் குழந்தை, அது கண்ணு கிடையாது. கண்ணில்லாத குழந்தைய ஒரு கருப்பு ரப்பர் துணி, அந்த கருப்பு ரப்பர் அதில் போட்டு உள்ளே போட்டு நல்லா இறுக்கி மூடி, அதன் பிறகு ஒரு இருட்டு அறை, அந்த இருட்டு அறையில் அந்த குழந்தை அந்த இருட்டு அறையில் இருந்தால் எப்படியோ அந்த மாதிரி தான் இந்த ஆணவமாகிய இருளில் இந்த ஆன்மா கடந்தது. யோசிச்சு பாருங்க எப்படி இருந்திருக்கோன்னு. எப்படி இருந்திருக்கோம்? கண்ணு பிறவி குருடு, அதுவே இருள். அந்த இருளில் ஒரு இருள், கருப்பு ரப்பர் குழாய், அதுக்குள்ள ரூமும் இருள், அந்த இருளுக்குள்ள கிடக்குது அப்படின்னா அது எப்படிப்பட்ட இருள்? பேரிருள். ஒரு ஆன்மாவுக்கு ஞானமும் செயல்படாது, செயலும் இல்லை, ரெண்டுமே இல்லாத நிலையிலே அப்படியே ஒரு அதல பாதாளத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலை எப்படியோ அந்த மாதிரி இருந்தது. இப்படி வச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த முழு அறியாமை, ஒரு சேர்ல ஒருத்தரை போட்டு கட்டி போட்டு சும்மா ஒரு 200-300 தடவை சுற்றி 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 என்ன கிடைக்குதோ அத்தனையும் போட்டு சுற்றி கண்ணு கிண்ணு எல்லாத்தையும் மூடி அப்படியே வச்சுருந்தீங்கன்னா இதெல்லாம் ஆட்ட முடியும், அசை முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. கொண்டு போய் அதில் பாதாளத்தில் போட்டுறோம். இப்படி ஆணவமானது நம்மளை வச்சிட்டு இருந்தது. யாராவது நம்புவீங்களா? இப்படி தான் இருந்தோன்னு நம்புறீங்களா? அதனால தான் ஆணவத்தை பற்றி அதிகமாக பேசுறது. இப்போ இதை ஒத்துக்கணும். ஆணவங்கிறது இப்படி இருந்தது தான் இப்படி வந்திருக்குது. எப்படி இருந்தனா இப்படி வந்திருக்கேன்னு பாருங்க. அப்ப இருந்தது அப்படின்னு சொன்னாதான் இப்படி வச்சிருக்கிறான்ற போது நமக்கு என்ன வரும்? ஒரு எதையோ இப்படி இருந்தனே என்ன இப்படி கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு. எவ்வளோ கீழான நிலைமையில சோத்துக்கே வழி இல்லாமல் சுத்திட்டு இருந்த என்ன சாப்பாடை போட்டு வேலையை கொடுத்து என்ன நிரந்தரமாக ஒரு பணியை கொடுத்து நிரந்தரமாக சாப்பாடு கொடுத்து கல்யாணம் பண்ணி குழந்தைகளோட வாழும்போது ஒரு வேலைக்கு ஒரு பருக்க சோறு இல்லாமல் தண்ணி கூட இல்லாமல் வெளியில் இருந்த நிலையை யோசித்து பார்த்தா எப்படியோ அந்த மாதிரி அறியாமை நிலையில் இருக்கின்ற பொழுது இருந்த நிலையை யோசித்து பார்த்தா தான் இப்போ இருக்கிற ஆட்டம் போடுற நிலை நமக்கு தெரியும். இப்போ என்ன ஆட்டம் போடுறோம்? இது மாதிரி இருந்தோன்னு தெரிஞ்சால் இந்த ஆட்டம் வருமா?
வருமா இருக்காது? அதை தெரிய விடாமல் பண்ணதில்ல, அதுதான் ஆணவத்தை. இந்த ஆணவத்தினுடைய ஸ்பெஷாலிட்டியே என்னன்னா, சில பேருக்கு ஆணவம் இருக்குன்றதையே ஒத்துக்க விடாது. நீங்கள் என்னதான் பாடம் நடத்துங்க, என்னதான் சொல்லுங்க சார், இந்த ஆணவம்னு ஒன்று சொன்னீங்களே, நாங்கெல்லாம் ஆணவம் இல்லாத ஆளுங்க சார். உங்களுக்கு ஆணவம் இருக்கா? எனக்கு ஆணவமே கிடையாது அப்படின்னு தான் வந்துட்டு காலையில் சட்னி அரைச்சேன்னு சொன்னால் மருமகத்தை அரைச்சேன்னு சொல்லி அவ பேரை வாங்கிட்டு போகிறாங்க. சட்னிக்கு கூட என் பேர் வரணும்னு எதிர்பார்க்குற ஆள் ஆணவமே இல்லைன்னு சொன்னால் எப்படி ஒத்துக்குவீங்க சொல்லுங்கள்? அப்போ இந்த ஆணவம் அப்படிங்கிறது அதுதான் அதனுடைய ஸ்பெஷாலிட்டிங்கிறாரு. அறியாமையை செய்வது ஆணவம். அப்போ இந்த முழு அறியாமைன்னு ஒன்று இருக்குது, அதுதான் இந்த கிணத்துக்குள்ள தூக்கி போட்ட அந்த நிலை. அதுக்கப்புறம் பெருமான் பார்க்குறார், இந்த அச்சை முறிச்சு சிவம் சக்தி ஆகிய தன்னிடத்திலேருந்து சக்தியை கொஞ்சம் எடுத்து ஞானம் கிரியை அப்படிங்கிறத ரெண்டுத்தையும் அப்படி போய் ஒரு பல்பு மாதிரி உள்ளே இருக்கிற அந்த ஆன்மாவுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுப்பதற்காக அப்படி ஒரு ஸ்பார்க் அங்கே ஒன்று உண்டாகும். வெளிச்சத்தையே பார்க்காம இருள இருந்த ஒன்றுக்கு அந்த ஸ்பார்க் கிடைச்சோன்னா எப்படி இருக்கும்? தட 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 தடன்னு அத்தனையும் மின்மினி பூச்சி மாதிரி அப்படி ஆட ஆரம்பிச்சுது. ஆட ஆரம்பித்தோன்னா அதுக்கு என்ன முதல்ல அதுக்கு வந்தது தெரியுங்களா? இந்த ஆன்மாவுக்கு அப்படி ஆக்டிவேட் பண்ணோன்னே முதல்ல அதுக்கு வந்தது விருப்பு வெறுப்பு. இதுதான் தொடருது பாருங்க. இந்த விருப்பும் வெறுப்பும் என்னன்னா அதுதான் பேசிக்கா போய் இந்த ஞானம் கிரியை அப்படிங்கிறது ஆன்மாவினுடைய ஞானம் கிரியை அப்படிங்கிறதுல போய் ஒரு ஸ்பார்க் ஒரு கரண்ட் அடிச்சுது. அடிச்ச உடனேயே அது அப்படி வைப்ரேட் பண்ண ஆரம்பிச்ச உடனேயே என்ன பண்ணுச்சு? வினையை ஈட்ட ஆரம்பிச்சு. அப்போ ஈட்டின வினை தான் இன்னைக்கு வரையிலும் விடாம பண்ணிட்டு. அப்போ எப்படி ஈட்டுச்சு அப்படின்னா விருப்பு வெறுப்பு அப்படின்னு பக்கத்தில் ஒரு ஆள் உட்கார்ந்து இருந்தா இவங்க நல்லாவே கெட்டவனா, ஏன் இப்படி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு பக்கத்தில் வச்ச தள்ளி உட்காரியா அப்படின்னு ஒரு வெறுப்பு வருது இல்லையா? அது வினை. பக்கத்தில் இருக்கிற ஆன்மா எத்தனையோ ஆன்மாக்கள் இருக்கின்ற பொழுது தன்னுடைய ஆன்மாவினுடைய அந்த ஞானம் செயல்பட்ட உடனேயே அதுக்கு அந்த விருப்பமும் வெறுப்பும் வந்த உடனேயே என்ன ஆகுது? பெருமான் சொன்னார், மீட்டர் கணக்கு ஏற்றுறாங்க. அப்போ ஏறின வினை கணக்கு மீட்டர் தான் கண்மம் என்று சொல்லக்கூடிய கண்மம். ஆணவத்தை ஒழிப்பதற்காக இன்னொரு மலம் அப்படி ஏறிச்சு உள்ள. ஆனால் அது ஆணவத்தை விட பயங்கரமாயிடுச்சு. எதை நீக்க வந்ததோ, எதை நீக்கிறதுக்கு எது வந்ததோ, ஆணவ மலம் நீக்கிறதுக்கு கண்ம மலம் வந்ததோ, கண்ம மலம் டாமினேட் பண்ணி அது பாட்டுக்கு பெருகி சும்மா அது மூட்டையா ஏற்றி வச்சிருக்கான். அவர் பார்த்தாரு, தொடங்கும் போது சும்மா அந்த விருப்பு அப்படி வெறுப்பு விருப்பு வெறுப்பு விருப்பு வெறுப்பு, அதுதான் 0-1 0-1 0-1 0-1 0-1 அப்படி எஸ் நோ இப்படிதான் தொடங்கும். அந்த மூளையில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பார்க் மாதிரி ஆணவ மலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பார்க் அப்படி தொடங்கின உடனேயே அது விருப்பு வெறுப்பு விருப்பு வெறுப்பு விருப்பு வெறுப்பு. இந்த விருப்பு வெறுப்பு 1 15 ஆகி 15 125 ஆகி 125 1000 ஆகி 1000 10,000 ஆகி பெருகுள்ள ஒன்று. அந்த மாதிரி செயின் ரியாக்ஷன்ல பெருகி வச்ச உடனே அதுக்கு ஒரு பேர் வச்சாங்க. அதுக்கு பேர் சஞ்சீதம் அப்படின்னு. இந்த சஞ்சீதம் மூட்டை கணக்கு இருக்கு. அப்பா இப்படி தொடங்கினதுங்க, ஸ்பார்க்ல தொடங்கினது விருப்பு வெறுப்பு. யாராவது ஒத்துக்குவீங்களா? இப்படிதான் தொடங்குச்சு கணக்கு. நம்ம வினை கணக்கு தொடங்கினது எப்படின்னா கொஞ்சம் அந்த ஆன்மாவுடைய அறிவில் தொடங்கினது. அதுக்கப்புறம் ஏத்துச்சு பாருங்க, ஏறி 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 ஆணவத்தை ஒண்ணுமே இல்லாம பண்ணிடுச்சு. இந்த ஆணவம் தனியா என்ன பண்ணிடுச்சு? ரெஸ்ட் எடுக்க உட்காந்துருச்சு சேர்ல. கர்மமும் மாயாமலம் ரெண்டும் என்ன பண்ணிச்சு? ஓவர்டேக் பண்ணிச்சு. ரெண்டும் ஓவர்டேக் பண்ணி உலகத்தில் இருக்கக்கூடிய உலக இன்பங்கள் பார்த்துது. எப்பா இதுலேருந்து என்னை விட்டுறாத, நீ பாட்டுக்கு எனக்கு இந்த கீழேயும் போக தேவையில்லை. இதோ ஆணவ மலத்திலேருந்து நீ எடுத்துகிட்டு வந்தேன்னு சொன்னேன், அங்கே நான் போக தேவையில்லை. மேலே இந்த இடம் முத்தி இன்பம்னு சொல்கிறாங்க உங்கள்கிட்ட, அதெல்லாம் என்னவோ பேச்சுக்கு புக்கில் நல்லா இருக்குது, ஓகே. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பம் பற்றியா, இது மாதிரி இந்த வாடகை வீட்டிலேருந்து புது வீட்டு வாங்கி உள்ளே போகிற இன்பம் இருக்குது பார்த்தியா, அந்த இன்பம் மாதிரி வருமா? அதனால் நீ என்ன பண்ணு, இங்கேயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி
இங்கே இருக்கக்கூடிய என்னுடைய மாமன், என்னுடைய அத்தை, என்னுடைய மனைவி, என்னுடைய மகன் இப்படின்னு சொல்லி ஒரு ரிலேஷன்ஷிப்பை உண்டு பண்ணி, மாயத்தை உண்டு பண்ணி, இந்த உலகத்திலேருந்து என்னை விட்டுறாதரா சாமி, எனக்கு இதுதான் பிடிக்கும்னு சொல்லி இங்கே இருக்க ஆரம்பிச்சிச்சு. ஆணவமலம் பார்த்தது மாஸ்டர் பிளான் இஸ் ஒர்க்டு, ரைட், இதுதான் நமக்கு தேவை. பெருமான் கொடுத்த உடனேயே இதுவும் நல்லா ரியாக்ட் பண்ணுது. அனுபவி ராஜா அனுபவி. இதுலேருந்து கட்டு போட்டு உள்ள அமிச்சு ஒன்றுமே இல்லாத ஆள் என்ன பண்ணணும்? கட்டை அவுக்கணுமா இல்லையா? கட்டை அவுக்காம கட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு இந்த உலகமாகிய இன்பத்தில் நான் தவிக்கணும். அடுத்தது ஒரு கார் வாங்கியிருக்கேன் சார், இந்த காருக்கு மேலே இன்னொரு கார் வாங்கணும், ஒரு பங்களா வாங்கணும், ஒரு வாழ்வினுடைய தரத்தை இன்க்ரீஸ் பண்ணணும், இப்படி தான் பார்க்குறோமே தவிர இந்த உலக இன்பம் என்று சொல்லக்கூடிய இன்பம் எப்படி இருக்குன்னு சொன்னால் அந்த பேரின்பெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு தள்ளி வச்சிருச்சு. அது மாதிரிலாம் கேட்டால் ஒரு புக்கிஷ் நாலேஜ் தான் அப்படிங்குது. அப்போ இந்த மாயாமலம் கண்மமலம்ன்ற ரெண்டு இருக்குது பார்த்தீங்களா? இந்த கண்மமலம் அப்படிங்கிறத அடுத்ததாக சொல்கிறார். கண்மம் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லையா, நீ அனுபவிக்கிற இன்பம் துன்பம் இருக்கு இல்லையா, அதை வச்சு தான் பேஸ் பண்ணி தான் கண்மம் இருக்கு. கண்மங்கிறது என்ன? இன்பம் துன்பம். நீ இன்பத்தை அனுபவிக்கிற, அப்புறம் துன்பத்தை அனுபவிக்கிற. இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருது. அதுக்கு என்ன காரணம்? ஒன்று, இன்பத்தையே அனுபவிச்சுட்டு இருக்கணும். நம்மளோட ப்ராசஸ் என்ன? இன்பமே தானே இருக்கணும். திடீர்னு பார்த்தா நடுவில் ஒரு துன்பம் வருது. அப்போ துன்பத்தையே ஒருத்தர் அனுபவிச்சுட்டு இருக்கணும் இல்லையா? அப்போ இன்பம் நடுவில் வருது. புரியவே இல்லையே. இன்பம் வந்தால் இன்பமாகவே இருக்கணும், இருக்க மாட்டேங்குது. அல்லது துன்பம் இருந்தால் துன்பமாகவே இருக்கணும், இல்லை. அப்போ இன்பமும் துன்பமும் மாறி 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 வருது. அதுக்கு என்னடா காரணம் அப்படின்னு யோசி அப்படிங்கிறார். யாரு? ஆசிரியர் கேட்குறார். இதுக்கு என்ன காரணம் யோசிச்சியா? ஆமாம், அதுதான்டா வினை. நாம் செய்யக்கூடிய வினை என்று சொல்லக்கூடிய வினை இருக்கே, இந்த வினையின் காரணமாகத்தான் உனக்கு இன்பமும் துன்பம். அப்போ நீ விருப்பப்பட்டிருந்த விருப்பு, ஒருத்தர் மேலே நல்ல விருப்பம் இருந்ததுன்னு சொன்னால் நல்வினை. வெறுப்பு வந்தால் அப்ப விருப்பு வெறுப்பு விருப்பு வெறுப்பு அது எதனால நிகழுதுன்னா வெறும் செயல்னால மட்டும் இது நிகழ்வது இல்லை. அதுதான் ரொம்ப முக்கியமானது. இவன் என்ன நினைக்கிறான்? ஒருத்தர் நான் அடிச்சாதான் தீவினை, அடிக்கலைன்னா தீவினை இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, ஒருத்தர் நல்லா வாழக்கூடாது, இவன் இப்படி நமக்கு ஒன்றும் லாட்ரி சீட்டில் விழுந்தாலும் பரவாயில்ல, அவனுக்கு அந்த லாட்ரி சீட்டில் காசு விழுந்துடக்கூடாதுன்றதுக்கு என்னென்ன முயற்சி பண்ணணுமோ அத்தனை முயற்சி. அப்போ உள்ளத்தால் உள்ளலும் தீது. அப்போ மனசில் என்ன நல்லது நினைச்சாலோ தீயது நினைச்சாலோ அதுவும் அக்கௌண்ட்ல ஏறுது. பேசி நல்லது பேசினா நல்வினை, தீயது பேசினா தீவினை. நல்லது செஞ்சா நல்வினை, தீயது செஞ்சா தீவினை. அப்போ 3 வே என்னது? மனம், வாக்கு. அப்போ மனதினாலே செய்கின்ற பொழுதும் அது வினை கணக்கில் ஏறுது. அப்படின்னா பார்த்துங்க வினை எப்படியெல்லாம் அக்குமுலேட் பண்ணுறோன்னு. அப்போ ஒருத்தர் மனசால ஏதாவது நம்ம நினைச்சாலே முடிஞ்சுது கதை. பிறன்மனை நோக்கா பேராண்மையாளன்னாரு யாரு? வள்ளுவ பெருமான். அப்படி அந்த அந்த பிறன்மனையை அப்படி நோக்குனாலே அது ஒரு தீமை, அது தீவினையில் போய் சேர்ந்துருதான். அப்போ சேருதுன்னு சொன்னால் எந்த அளவிற்கு அந்த வினை என்று சொல்லக்கூடிய கணக்கு ஏறுது பாருங்க. அப்படி கணக்கு ஏறுகின்ற பொழுது செயலில் செய்கிற கணக்கை ஓகே ரைட்டு எக்ஸ்பிளிசிட்டாக இருக்குது ஏற்றிக்கலாம், வாக்கில் செய்கிறது எக்ஸ்பிளிசிட்டாக இருக்குது ஏற்றிக்கலாம், மனசில் நினைக்கிறது எப்படிங்க ஏற்றுறாரு? இது ஒரு கேள்வி இருக்குல்ல. எனக்கு தெரியுமா, கீழே உட்காந்து இருக்கிற நீங்கள் எல்லாம் சீக்கிரமாக கிளம்பணும்னு சொல்லிட்டு நானும் சீக்கிரமாக விறுன்னு ஒரு 4 பாட்டை மிஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி முடிச்சுட்டேன்னு ஒரு கணக்கு காமிக்கலான்னு ஒரு மனசில் நான் நினைக்கிறேன்னு வச்சுங்க. 53 பாட்டில் ஒரு 4-5 பாட்டை மிஸ் பண்ணிட்டா முருகனுக்கு என்ன தெரியாத போகுது, சும்மா சார் அப்படி உள்ளாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் ஒரு மனசில் பாடம் நடத்திக்கிட்டே இருக்கும்போது பேரலல் ஒரு திங்கிங் நடந்துட்டு இருக்கு. இப்போ இது நல்வினையா தீவினையா? உங்க நல்லதுக்கு தானேங்க இது. சீக்கிரம் முடிச்சு சீக்கிரம் வீட்டுக்கு போகலாம்ல. உங்க நல்லது சொன்னா இது தீவினை நீங்க கணக்கில் சேர்க்குறீங்க. அப்ப சரி, இது எப்படிங்க கணக்கில் எடுக்கிறது? இது எப்படி கணக்கில் எடுக்கிறது?
இதையும் கணக்கில் ஏத்துறாரு. எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசன். அப்ப அவர் என்ன பண்றாரு, நம்முடைய அறிவோடு அறிவாக இருந்து நாம நினைக்கிறதுக்கு முன்னாடியே இவன் இதை நினைக்க போறான், 4 பாட்டை மிஸ் பண்ண போறேன்னு அங்க கணக்கு ஏறிடும். இறைவன் ஒன்றாய் இருக்கின்றான், வேறாய் இருக்கின்றான், உடனாய் இருக்கின்றான் அப்படிங்கிற தத்துவத்தை அடுத்ததா அதனாலதான் சொல்ல போறாரு. இந்த வினை கணக்கை எப்படி ஏத்துறாரு? சில வினை கணக்கெல்லாம் நாம பாட்டு யாருக்கும் தெரியாம பண்ணிட்டு வர வினை கணக்கெல்லாம் நிறைய இருக்கு. யாருக்கும் தெரியலன்னு சொல்லி நாம பண்ணிட்டு வர வினைகள்லாம் நிறைய இருக்கு. இதெல்லாம் எப்படி கணக்குல ஏறுது? ஒருத்தருக்கு உண்மையிலே தெரியாது, தெரியாமையே செஞ்சுட்டு வர்றது உண்டு, பிசிக்கலா இல்ல மனசுல நினைச்சு செஞ்சிட்டு இருக்கிறது உண்டு. இப்படிலாம் இருக்கிற வினை கணக்கை ஏத்துறது இறக்கிறது கணக்குல கொண்டு வரதெல்லாம் பண்றாரு இவர். எவர் ஜகத்தால வித்தார பெருமான். ஒரு வினை கணக்கு, ஒரு டிராப், ஒரு இம்மி கூட அவர் மிஸ் பண்ண மாட்டார். நீங்க மித்த கணக்கெல்லாம் கூட இங்கேயும் மிஸ் ஆகும். வினை கணக்கு மட்டும் நீங்க செஞ்ச வினை கணக்கு அத்தனையும் ஒரு பிட்டு கூட விடாம அத்தனையும் ஏற்றி வச்சு. அப்ப இறைவனுடைய கணக்கில் பார்த்தீங்கன்னா அது அத்தனையும் ஏறி இருக்கும். அப்போ வச்சிருக்கிறவர் அவர் என்ன பண்ணுவார், அவர் நினைச்சா ரைட் ஆஃப் பண்ணலாம். அவர் ஒருத்தர் தான் ரைட் ஆஃப் பண்ண முடியும். ரைட் ஆஃப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் வழி சொல்கிறார். ஹவு டு ரைட் ஆஃப் யுவர் வினை கணக்கு. ரைட் ஆஃப் பண்ணுறதுன்னா நம்ம நினைக்கிற மாதிரி பேலன்ஸ் ஷீட்டில் வரும்போது இடிக்கும். எங்கே இடிக்கும்? கடைசியில் வரும்போது என்ன ஆகும்? ப்ராஃபிட்டில் இடிக்கும். இப்படி இடித்த உடனே என்ன பண்ணுவாங்க, கொண்டு வந்து இந்த கணக்கெல்லாம் வருமா வராதா சொல்லுப்பா. சும்மா இது வந்துட்டு ஒரு வருஷத்துலேருந்து அடுத்த வருஷத்துக்கு கேரி ஓவர் பண்ணுறது, கேரி ஓவர் பண்ணி அதுக்கு அடுத்த வருஷம் போகிறது, அதுக்கு அடுத்த வருஷம் 3 வருஷம் இதே கணக்கு இதே ரீசனே சொல்லிட்டு இருக்கீங்க. வராது தெரிஞ்சு போச்சு இல்லை. அப்போ என்ன பண்ணணும், ரைட் ஆஃப் பண்ணி இதுக்கு என்ன ரீசன் சொல்லி ஆடிட்டர்கிட்ட கொடுத்து அதை எடுத்துடணும். அதுக்கப்புறம் அந்த கணக்கு வரக்கூடாது சாமி அப்படின்னு சொல்லி ரைட் ஆஃப் பண்ணுறதுக்கு எடுக்கும்போது, அப்பா நீங்கள் எல்லா கணக்கையும் ரைட் ஆஃப் பண்ணுறதுல உங்கள் இஷ்டத்துக்கு ரைட் ஆஃப் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு ரீசன் போடணும். ரைட் ஆஃப் பண்ணுறதுக்கு ரீசன் வேணும். அப்போ ரைட் ஆஃப் பண்ணுறதுக்கு ரீசன் போடுற மாதிரி இந்த வினை கணக்கு என்று சொல்லக்கூடிய வினை கணக்கை ரைட் ஆஃப் பண்ணுறதுக்குரிய ஒரு ரீசன் என்ன வச்சிருக்கிறார் பெருமான்னா 5 எழுத்து. 5 எழுத்து என்று சொல்லக்கூடிய 5 எழுத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் 5 எழுத்தினுடைய மொத்த உருவத்தை 5 எழுத்தினுடைய திருவடியை 5 எழுத்தை பிடிச்சி 5 எழுத்தை ஓதினோம் என்பதாக சொன்னால் உங்களுக்கே தெரியாம வினை கணக்கு ரைட் ஆஃப் ஆயிட்டு வரும். விறகில் தீயினன் பாலில் படு நெய் போல் மறைய நின்றுளான் மாமணி சோதியான் உறவு கோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன் நிற்குமே ஒன்றாய் வேறாய் உடனாய் இருப்பது. விண்ணுற அடுக்கிய விறகின் வெவ்வழல் உண்ணிய புகில் அவை ஒன்றும் இல்லையா. பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னி நின்று அறுப்பது நமச்சிவாயவே 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 நன்னி நின்று அறுப்பது எது? விண்ணுற அடுக்கிய விறகின் வெவ்வழல். அத்தனை சஞ்சீதம் எவ்வளவு? சும்மா கோடி 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 கோடியா வினக்கணக்கு இருக்க. என்ன பண்றதுனாரு, பஞ்சு மூட்டைய ஒரு கோடி கணக்கில் இருக்கிற பஞ்சு மூட்டைக்கு ஒரு பஞ்சு மூட்டையா எடுத்தா கொளுத்திட்டு இருக்கணும். என்ன பண்ணணும், ஒரே ஒரு பொறி அக்னி குஞ்சொன்று கண்டேன் ஆங்கு அதை மர பொந்தினில் வைத்தேன் வெந்து தணிந்தது காடு தடல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ. பாரதியார் கேட்கிறார், தடல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ. அந்த தழல் வீரத்தில் 5 எழுத்து என்று சொல்லக்கூடிய 5 எழுத்தாகிய ஒரு சின்ன பொறி அதை கொண்டு போய் வினையாகிய மூட்டை பஞ்சில கொண்டு போய் அப்படி சேர்த்தீங்கன்னு சொன்னா அத்தனையும் நொறுங்கி சாம்பல் ஆகும். இப்படித்தான் சாம்பல் பண்ணக்கூடிய ஒரு வல்லமை படைத்தது 5 எழுத்து. விண்ணுற அடுக்கிய விறகின் வெவ்வழல் உண்ணிய புகில் அவை ஒன்றும் இல்லையா. பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னி நின்றறுப்பது நமச்சிவாயவே நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே நானறிவிச்சையும் நமச்சிவாயவே நான் அவின்று ஏத்துமே நமச்சிவாயவே நன்னறி காட்டுமே.
நமச்சிவாய மந்திரம் 5 எழுத்து மந்திரம் தான் நமக்கு பற்றுக்கோடு. துஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திடாதே, நாளும் 5 எழுத்து ஓதின் அரண் அடிக்கு அன்பராகும். வஞ்சனை பார்ச்சோராக்கி வழக்கிலா அமனர் தந்த நஞ்சு அமுது ஆக்குவித்தான் நனிவள்ளி அடிகளாரே. அந்தியும் நண்பகலும் 5 பதம் சொல்லி, அந்தியும் நண்பகலும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்றார். திருவாரூர் பதிகம் அற்புதமா சொல்றார். அந்த 5 எழுத்து என்று சொல்லக்கூடிய 5 எழுத்து வழியா தான் இந்த வினை கணக்கை நீக்க முடியும். அததான் தெரிஞ்சு அந்த இன்பம் துன்பம் சுக துக்கம் என்று சொல்லக்கூடியது அது. 6 தத்துவமும் ஆணவமும் வல்வினையும் மாறா அருளால் வகுத்துரைத்தீர். 23வது பாட்டு. வேறாக என்னை எனக்கரிய காட்டீர், இவை கண்டேன் முன்னறிய தேசிகரே உற்று. நினைத்தற்கரிய ஞான குருவாக விளங்குகின்றாராம் அவர். அடியேனை விட்டு எக்காலத்தும் நீங்காமல் இருக்கும் உம்முடைய திருவருளால் 36 தத்துவங்களையும் ஆணவ மலத்தையும் கண்ம மலத்தையும் வகைப்படுத்தி உரைத்தருளினீர். அப்ப முழு மறைப்பை செய்கின்ற ஆணவ மலம் மாயா மலம் கண்ம மலம் சேர்ந்த உடனேயே என்ன பண்ணோம் அது அப்படின்னா தடத்த நிலையில விபரீத உணர்வை காட்டும். அந்த விபரீத உணர்வு என்பது ஓரளவு மறைப்பு, முழு மறைப்பு அதனுடைய சொரூப நிலை. ஓரளவு அந்த மறைப்புலேருந்து கொஞ்சம் அப்படி ரிலாக்ஸ் பண்ணி விடுது இல்லையா, அதனால மாயாமலம் கண்மமலம் சேர்ந்ததுனால அதை ரிலாக்ஸ் பண்ணதான். அதனால அந்த ஆணவ மலம் அப்போ என்ன பண்ணோம், கொஞ்சம் பார்ஷியலாக மறைக்கும். இப்போ நம்ம மறைச்சிட்டு இருக்கிறது எப்படி, பார்ஷியலாக மறைச்சிட்டு, அதுதான் ஆணவ மலத்தினுடைய நிலை. அப்போ பார்ஷியலாக மறைக்கும் போது என்ன தெரியுமா காட்டும், விபரீதமாக காட்டும். அப்பா அம்மா சொல்றது நல்லதா இருந்தா அது என்ன நடக்கும், நீ என்ன சொல்றது நான் என்ன செய்யறது. பைக்கு 1.5 லட்சம் ரூபாய் பைக்கு வாங்கி கொடுக்கறது பெருசு இல்லை, 10 செகண்ட்ல 120 கிலோமீட்டரை ரீச் பண்ணுது. நம்ம ரோடு எப்படிப்பட்ட ரோடு, ஐயா பிஸ்கட் வாங்கிங்க, 2 மணி வரை கண்டினியூ கிளாஸு, அதனால தான் அதனால் பிஸ்கட் முடிஞ்சவங்க நான் சாப்பிட்டுங்க, கண்டினியூ 2 மணி வரை போகும். இது கொஞ்சம் பார்ஷியல் ஆன மாதிரி. பெருமான் 10 செகண்ட்ல 100 km/h போகுமா. அது எங்கள் ஃப்ரெண்டு வாங்கியிருக்கான், எனக்கு வாங்கி கொடுன்னு கேட்குறான். அம்மாட்ட என்ன பண்ணுவீங்க, வாங்கி கொடுக்க மாட்டேங்க. அப்போ அம்மா எப்படி தோணுவாங்க அவங்களுக்குன்னா, இந்த உலகத்திலேயே ஒரு முக்கியமான எதிரினா எங்கள் அம்மா தான் வெளில போய் அப்படிதான் பார்ப்பான். அதுதான் விபரீத உணர்வு. அப்போ அது அவனுக்கு தெரியாது எதுக்கு சொல்கிறாங்க, எதுக்கு வாங்கி கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறதுனால நம்ம எதிரி ஆயிட்டோம். பரவாயில்ல, ஜெயிலில் போய் வர உட்காரணும், லைசன்ஸ் வேற இல்லை. எவ்வளோ ஆக்சிடென்ட் நடந்திருக்குன்றீங்க, எவ்வளோ பேர் வந்துட்டு அதனால். ஆனால் கேட்க மாட்டேங்குது. அப்போ அந்த நேரத்தில் அவங்களுக்கு எப்படி செயல்படுதுன்னு சொன்னால், கெட்டதை நல்லதாக காமிக்குது அந்த விபரீத உணர்வு. இப்போ அதை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, எஸ், அப்போ ஆணவ மலத்தினுடைய இது செயல்பாடு. அப்போ அந்த ஆணவ மலம் செயல்படுகின்ற பொழுது என்ன செய்யுதுன்னு சொன்னால், விபரீத உணர்வாக காட்டுது. நல்லதையெல்லாம் கெட்டதாக காட்டும், கெட்டதையெல்லாம் நல்லதாக காட்டும். நல்லது உண்மை விளக்கம் போய் கேட்கணும் அப்படிங்கிறது நல்லது.
ஆனால் வீட்டிலேருந்து கிளம்புற வரையிலும் ஓகே. அதுக்கப்புறம் என்ன ஆகும், வேற ஒரு இதுக்கப்புறம் ஒரு பெருசாக வந்தவதுக்கப்புறம் இதை வந்து நம்ம தள்ளி வச்சிடலாம், அது அப்புறம் பார்த்துக்கலான்னு தள்ளிடும். அப்போ நல்லதை வந்துட்டு அப்படி ஒதுக்கி வச்சுட்டு வேற எதுக்கு நம்ம ஒதுக்குவது போல விபரீத உணர்வை காட்டுவது ஆணவ மலம். அப்போ அந்த விபரீத உணர்வை நீக்கி மேலே வரணும். அப்படி நீக்கி மேலே வருகின்ற அந்த நிலை கண்மமலம். கண்மமலத்திலே நாம் செய்கின்ற நல்வினை புண்ணியம் சிவபுண்ணியமாக இருக்கணும். அது அப்போ சிவபுண்ணியமாக இருக்கணும்னா நாம் இப்போ செஞ்சிட்டு இருக்கிறது சிவபுண்ணியம். புண்ணியம் பாவம் அப்படிங்கிற அந்த புண்ணிய பாவத்தில் எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம புண்ணியத்தை தேடுறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு நல்வினை பயன் வந்து சேரும். அடுத்ததாக நம்ம அடுத்த பிறவியில் இன்னொரு பெரிய ஒரு சிவஞான போத கிளாஸில் இந்த மாதிரி உட்காரத்துக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும். இந்த இதுலேயே லிங்க்லேயே போகாமல் அடுத்த லிங்க் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா இது தொடரும். ஒருமையுள் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்புடைத்தினார். ஏன் அப்படின்னா இப்போ முன்னாடி நம்ம வந்து போன பிறவியில் ஏதோ விட்டு வச்ச தொட்ட குறை தான் இங்கே வந்திருக்கு. இப்போ ஒரு பாகவதர் பாடிட்டு இருக்கும்போது ரிப்பீட்டுன்னா கீழே முன்னாடி உட்காந்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு தடவை பாடினாரு ஒன்ஸ் மோர் அப்படின்னா அவருக்கு அப்படியே உள்ளே போயிருந்துச்சு. உள்ளே உட்காந்துட்டு ஒன்ஸ் மோர் கேட்குறாங்க. என்ன ஒரு ரசிகன். இன்னொரு தடவை பாடினாங்க. இன்னொரு தடவை பாடினேன். அடுத்த தடவை பண்ணேன். ஏன் இவ்வளோ தடவை ஒன்ஸ் மோர் கேட்குறியா? அவ்வளோ மேலே என்னுடைய இந்த ராகத்தில் ஆசையாக நீ எந்த அளவுக்கு சரியாக பாடுறியோ அது வரையிலும் ஒன்ஸ் மோர் கேட்பேன். அந்த மாதிரி நாம் பிறவி எப்படி எடுத்துகிட்டு வரோம், ஒன்ஸ் மோர் பிறவி. இப்போ அடுத்த பிறவியிலையும் சிவஞான போதம் தொடரணும். அடுத்த பிறவியிலேயும் நமக்கு திருவாசகம் தொடரணும். அடுத்த பிறவியிலேயும் திருமுறை தொடரணும். அப்போ தொடர்வதற்கு என்ன வாய்ப்புன்னா இந்த பிறவியில் ஒழுங்காக அந்த புண்ணியத்தை சேர்த்து வச்சா அடுத்த பிறவியில் போய் சேரப்போகுது. அடுத்த பிறவின்னு ஒன்று இருக்குன்றதை ஒத்துக்கிறீங்களா? ரைட். அப்போ இறைவன் வகுத்து கொடுக்கின்ற அந்த வகுத்து நெறி இருக்கு இல்லையா, அந்த கண்ம மலம் என்று சொல்லக்கூடிய கண்ம மலம், அந்த கண்ம மலத்தினுடைய பயனும் அந்த கண்ம மலத்தினுடைய செயல்பாட்டையும் இன்பம் துன்பம் என்பதாக பிராரத்த வினையில அனுபவிப்போம். பாவம் புண்ணியம் என்பதாக சொல்லி அது போய் சேரும். கணக்கு எப்படி சேரும்னா இவன் செஞ்ச பாவம் எவ்வளவு, இவன் செஞ்ச புண்ணியம் எவ்வளவு அப்படிங்கிற கணக்கு சேர்ந்துருக்கும். இதில் சஞ்சீதத்தில் இது மூட்டையாக இருக்கக்கூடிய வினை. இதுலேருந்து ஒரு பகுதி எடுத்துட்டு பெருமான் இப்போ அமைச்சிருக்கிறார். இதில் அந்த சஞ்சீத வினையிலேருந்து ஒரு பகுதி எடுத்துட்டு வந்திருக்கோம். இப்போ எடுத்துட்டு வந்த இந்த பகுதிக்கு என்னது பிராரப்தம். வீட்டில் மூட்டையாக அரிசியிலேருந்து அத்தனை மூட்டை அரிசியுமா ஒரே நேரத்தில் சமைக்க போகிறோம் இல்லையே. அதுலேருந்து ஒரு கேஜி அரை கேஜி எடுக்கிறோம் இல்லையா, அது எடுத்த அந்த அரிசி பிராரப்தம். அந்த எடுத்த அரிசி பிராரப்தத்தில் இன்பமும் இருக்கும் துன்பமும் இருக்கும். மிக்ஸ்டு ரைஸ். இப்படி எடுத்துட்டு வந்த அந்த இன்ப துன்பத்தை தான் சொல்றாரு. கண்மம் என்பது இன்ப துன்பத்தை சாரும் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது இந்த இடத்துல எதை குறிக்குதுன்னா பிராரப்த வினையாகிய இப்ப நாம அனுபவிச்சுட்டு இருக்க வினை. இப்ப அனுபவிச்சுட்டு இருக்க வினையை அனுபவிச்சு தீக்கிறதுக்கு வந்தோமா இல்ல இன்னும் சேர்க்கறதுக்கு வந்தோமா? தீக்கிறதானே வந்தோம். ஆனா என்ன நடக்குதுன்னா இது அனுபவிச்சுட்டு இருக்கும்போது இன்னும் அழகா நிறைய சேர்க்கணும். அப்படி சேர்க்கின்ற பொழுது அது மேல்வினை என்று சொல்லக்கூடிய ஆகாமியம் என்று சொல்லக்கூடிய வினையா போய் சேருது. அப்ப வினை 3 வகை. கண்மம் என்று சொல்றதுக்கு ரிலேட்டடா சொல்றேன், அது மட்டும் குறிச்சு வச்சுக்கோங்க. வினை 3. அந்த வினையானது ஒன்று சஞ்சிதம், இன்னொன்று பிராரப்தம், இன்னொன்று ஆகாமியம். சஞ்சித வினை என்று சொல்லக்கூடிய வினையானது ஏற்கனவே செய்து இருக்கக்கூடிய வினை. பிராரப்தம் என்று சொல்லக்கூடியது நுகர்வினை. ஆகாமியம் மேல்வினை ஏறுவினை. இந்த 3 வினைகளும் என்று வினை 3ஆக இருந்தாலும் ஸ்டேஜஸ் வேற. அதுதான் அந்த ஸ்டேஜ் கணக்குப்படி சஞ்சிதம் ஆகாமியம் பிராரப்தம்னு ஸ்டேஜ் படி வருது. இந்த 3 வினைகளிலே சஞ்சித வினையை நீக்குபவர் தான் குரு. வேற யாராலையும் நீக்க முடியாது. குருவினுடைய கான்செப்ட் சைவ சித்தாந்தத்தில் குருவினுடைய கான்செப்ட் என்னன்னா, உட்காருங்க. குருவினுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா சைவ சித்தாந்தத்தில் எதுக்கு குரு வராருங்க? குருவானவர் எதற்கு வர வேண்டும் அப்படின்னா, குருவானவர் வருவது எதற்குன்னா முக்கியமாக அவர் செய்கிற வேலை சஞ்சிதம்னு நம்மக்கிட்ட ஒரு மூட்டையாக இருக்குல்ல,
அதை ஐந்தெழுத்து உபதேசத்தினால் அதை நீக்குவதற்கு குருவினுடைய அவசியம். அறைவல், குருவினுடைய அறைவல் சைவ சித்தாந்தப்படி எதற்காக வந்தார், எதற்காக போனார்னா, வந்தவர் அத்தனை சஞ்சித வினையும் மூட்டையாக இருந்ததை சுட்டு சாம்பலாக்கி அமைச்சிட்டு போயிடுவார். அதுதான் குருவினுடைய அந்த தத்துவம். அது எதை கொண்டு எரிப்பார்னா, ஐந்தெழுத்து என்று சொல்லக்கூடிய ஐந்தெழுத்தை வைத்து அதை எரிப்பார். அந்த ஐந்தெழுத்து ரொம்ப அற்புதமாக சிவபுராணத்தில் சொல்லுகின்ற பொழுது, முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன் யான். உபதேச வாக்கு, நானேயோ தவம் செய்தேன் சிவாய நமயன பெற்றேன். பெற்ற பிறகு என்ன ஆச்சு? முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன் யான். எப்படி போச்சு? நமச்சிவாய வாழ்க. ஐந்தெழுத்தை வச்சு தொடங்குவார். ஐந்தெழுத்தை வைத்து தொடங்கக்கூடிய திருவாசகம், அந்த திருவாசகத்தில் மணிவாசக பெருமானுக்கு குருவாக வந்தது. குருவாக வந்தவர் செய்த உபதேசம் ஐந்தெழுத்து. ஐந்தெழுத்து உபதேசம் செய்த பிறகு என்ன நடந்தது? முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான், கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தேதி, எண்ணுதற்கு எட்டா எழிலார் கடல் இறைஞ்சு விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விலங்குடியாய். அப்பதான் அந்த அனுபவம் வரும். அப்ப வந்தவர் என்ன பண்ணாருங்கிறத ஒரு அழகா சொல்லிட்டாரு. எப்படி? ஐந்தெழுத்து தொடங்கி தான் பெற்றதை சொல்லி அந்த வினை அது என்ன சொன்னாரு? வினை முழுதும் சொல்லல. எப்படி சொன்னாரு? முந்தை வினை முழுதும். அங்க அப்ப அந்த சஞ்சீதத்தை போக்கிட்டா பிராரத்தமும் ஆகாமியமும் ஆட்டோமேட்டிக் டிஸ்கனெக்டட். ஒரே ஒரு சின்ன ஒரு சூக்கமான ஒரே ஒரு செய்தி சொல்றேன். நீங்களாம் பெரியவங்களா இருக்கிறதுனால சொல்றேன். இன்னும் சைவ சித்தாந்த வகுப்பு அதிகமாக நீங்கள் அட்டன் பண்ணுறவங்க இருக்கீங்க அப்படின்றதுனால இந்த உதாரணத்தை சொல்கிறேன். இல்லைன்னா கொஞ்சம் இந்த உதாரணம் ரொம்ப பிளட்டாக இருக்கக்கூடிய உதாரணம். பட் இருந்தாலும் சஞ்சித ஆகாமியம், சஞ்சிதம், ஆகாமியம், பிராரப்தம், இது 3 வினை அப்படிங்கிற இந்த 3 வினையை எப்படி நீக்கப்படுது குரு வந்த பிறகு அப்படிங்கிறதுக்கு அந்த உதாரணம் தான் ரொம்ப ஆப்டாக இருக்கிறதுனால சொல்கிறேன். மீண்டும் திருப்பி திருப்பி சொல்கிறேன். ஏன்னா உதாரணம் ரொம்ப பிளண்டான உதாரணம். ஒருத்தருக்கு 3 மனைவி. ஒருத்தருக்கு 3 மனைவி. இந்த 3 மனைவியையும் அவர் தாலி கட்டி கல்யாணம் பண்ணியிருக்காரு. ஒன்றுத்துக்கு மோதிரம் போட்டு, ஒன்றுத்துக்கு அதை போட்டு இல்லை, 3த்துக்கும் தாலி தொங்குது சூப்பராக. 3 மனைவி. இந்த 3 மனைவியை கல்யாணம் பண்ண அவரு ஒரு நாள் புட்டுக்கிட்டார். கணவன் இறந்துட்டார். இறந்த உடனேயே 3 மனைவியும் தன்னுடைய தாலியை இழப்பார்களா, இல்லை ஒருத்தரா இழப்பாங்களா? அட்டஸ்டேஜ். ஆன்மாவாகிய ஆன்மா சஞ்சிதம், பிராரத்தம், ஆகாமியம்ங்கிற 3 மனைவியை கல்யாணம் பண்ணிடு. குருவாகிய இறைவன் வந்த உடனே தன்னை இழந்து தன்னுடைய சுட்டரித்தார். அங்க தான் என்றது விழுங்கி போச்சு, இல்லாதால் ஆளே இல்லை, அவுட்டு. அவுட் ஆனதுக்கு அப்புறம் மனைவி ஃபர்ஸ்ட் சஞ்சீதம் போகும். அடுத்ததா இருக்கக்கூடிய பிராரப்தம் அவங்க இறக்குவாங்க. அப்புறம் ஆகாமியம் அவங்க ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு, அப்பா நீ கொஞ்ச நாள் கழிச்சு அதுக்கப்புறம் இறக்கு அப்படின்னு கிடையாது. எப்ப தன்னை விழுங்கிய நிலை குரு வந்து டிஸ்கனெக்ட் பண்ணாரோ 3 வினையும் டிஸ்கனெக்ட் ஆயிடும். எதுவும் எந்த ரிலேட்டவும் கிடையாது. இப்போ ஆன்மாவுக்கு இப்போ யார் மேனேஜ் பண்ணுவா அப்படின்னா, இறைவனே தானே மேனேஜ் பண்ணுவார். அதுக்கு ஞானசம்பந்தர் சொல்லுவார், நாளாய போகாமே நஞ்சனியும் கண்டனுக்கு ஆளாய அன்பு செய்வோம் மடநெஞ்சே கேளாய் நம் கிளைக்கும் கேடுவடாத்திரம் அருளி கோளாய நீக்கும் அவன் கோளிலியம் பெருமானே. அந்த வினை தொடர்பு இருக்கு பார்த்தீங்களா, அது என்ன ஆகும்? அப்படியே டிஸ்கனெக்ட் ஆனது. அப்போ பிராரத்தமும் அந்த
ஆகாமியம் ஏறாது. ஆகாமியம் ஏறாதுன்னு சொன்னால் அது என்ன, ஏன் ஏறாதுங்கிறதுக்கு நம்ம பின்னாடி விளக்கம் ரொம்ப அற்புதமாக வரப்போகுது. இந்த பிராரப்தம் என்று சொல்லக்கூடிய பிராரப்தம் மொத்த வினையும் டேக் ஓவர் பண்ணுறது யாருன்னா பெருமான் எடுத்துக்குவார். ஃபுல் டேக் ஓவர். அப்போ செய்யறதெல்லாம் நான் செஞ்சேன் நீ செஞ்சேங்கிறதெல்லாம் கிடையாது. ஆன்மாவுக்கு என்ன ரைட்ஸும் இருக்காது. குரு ஆட்கொண்ட பிறகு அன்றே எந்த ஆவியும் உடலும் உடைமையும் எல்லாமும் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ, இன்றோர் இடையூறு எனக்கு உண்டோ, நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு. அப்புறம் என்னங்க வினை இருக்காங்க? டோட்டல் அப்சல்யூட் ஜீரோ. இது வினை கணக்கை பொறுத்த வரையிலும் இதை வச்சுக்கோங்க. அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அகுதறிவேன், உய்வினை நாடாதிருப்பது உந்தமக்கு ஊனமன்றே, கைவினை செய்தியம் பிரான் கடல் போற்றுதும் நாமடியோம், செய்வினை வந்தெம்மை தீண்டப் பெறா திருநீலகண்டம். ஞானசம்பந்த பெருமான் வாக்கு ஆணையிட்டு சொல்றார். ஞான வாக்கு, அதுக்கு மேல ஒரு வாக்கே கிடையாது. செய்வினை வந்தெம்மை தீண்டப்பெறா திருநீலகண்டம். அதுல செய்வினை என்பது வினை தொகை. இலக்கணத்தில் செய்வினைக்கு என்ன? வினைத்தொகை. வினைத்தொகை எப்போ வரும்? 3ல் வரும். ஒன்று ஊர்கால வரும், இன்னொன்று சுடுகாட்டில் வரும், இன்னொன்று வினையில் வரும். ஊறுகாய் வினைத்தொகை. ஏன் ஊறுகாய் வினைத்தொகை? ஊறிய காய் போட்டு எத்தனை நாள் ஆச்சோ தெரிலங்க. ஊறதாக ஊறுகாய் நல்லா இருக்கும். எப்போ போட்டீங்க ஊறுகாய்? போன சம்மருக்கு போட்டது. இந்த சம்மர் கொண்டு வந்து கொடுப்போம். ஏன் அவ்வளோ நாள் ஊறிச்சான்? ஊறிய காய், ஊறுகின்ற காய், இனி ஊறும் காய். 3 காலம், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், 3த்துக்குமே அது பொருந்தும். சுடுகாடு, முன்னோர்களை சுட்ட காடு, என்னோடு இருப்பவர்களை சுடுகின்ற காடு, என்னையும் சுடும் காடு. 3 காலத்துக்கு வருது சுடுகாடு. இது வினைத்தொகை. அதுபோல ஞானசம்பந்த பெருமான் சொன்னார், செய்வினை எம்மை தீண்டப்பெறா திருநீலகண்டம். செய்வினை, செய்த வினை, செய்கின்ற வினை, செய்யும் வினை, செய்த வினை சஞ்சீதம், செய்கின்ற வினை பிராரப்தம், செய்யும் வினை ஆகாமியம். 3 வினைகளும் என்னை சேராது. யாருக்கு? திருநீலகண்டம் என்று யார் உரைக்கின்றார்களோ 5 எழுத்தை அவர்களுக்கு. அப்போ இந்த 3 வினைகளும் பெருமான் அட்ட ஸ்ட்ரெச்சு தூக்கி அடிக்கிறார். ஞானம் வரணும்னா அது குரு வரணும். குருவாக ஒருத்தர் வந்துட்டார்னா அந்த குருவாக இருப்பவர் அந்த 5 எழுத்தை மட்டும் ஓதி அந்த 5 எழுத்தை நீங்கள் பிடிச்சிட்டீங்கன்னு சொன்னால் அதுதான் வாழ்வினுடைய ஆதாரம். அந்த ஆதாரத்தை பற்றி கொண்டு இந்த 3 வினைகளையும் அவர் பார்த்துக்குவார். அதுக்கப்புறம் நீங்கள் டேக் ஓவர் பண்ணக்கூடாது. நான் எல்லாத்துட்டையும் என்ன பண்ணணும்? அவருக்கு கொடுத்துடணும். அவருக்கு கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் சொந்தம் கொண்டாடக்கூடாது. அப்போ அந்த நிலையில தான் ஆணவம் என்று சொல்லக்கூடிய ஆணவத்தை கட்டுப்படுத்தவும் கர்மமலத்தை நீக்கவும் அமைத்த அந்த நிலை. அதுதான் இதில் சொல்கிறார். 6 தத்துவமும் ஆணவமும் வல்வினையும் மாறா அருளால் வகுத்துரைத்தீர், வேறாக என்னை எனக்கரிய காட்டீர், இவை கண்டேன் உன்னறிய தேசிகரே உற்று. ஆன்மாவினுடைய இயல்பு என்ன? நான் யார் அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு சொல்றார், நன்றா உரைக்க கேள், நல்ல சித்தின் முன் அசித்து இங்கு ஒன்றாது, சித்து அசித்தை ஓராது, நின்றிவற்றை அன்றே பகுத்து அறிவது ஆன்மாவே என்று மறை குன்றாமல் ஓதும் குறித்து. ஆன்மாவினுடைய இயல்பு, நன் மாணாக்கனே, ஆன்மாவாகிய உன் இயல்பை நன்றாக உரைக்கின்றோம் கேட்பாயாக. இயல்பாகவே அனைத்தையும் முற்றும் உணர்ந்த சிவத்தின் முன் அறிவற்ற பொருள்கள் விளங்கி தோன்றா. பரம்பொருளாகிய சிவமும் அத்தகைய அறிவில்லாத பொருள்களை ஒன்றாக பகுத்து அறியாது. எனவே அறிவில்லாத பொருள்களோடு சேர்ந்து அறியாமையை பெற்றும் திருவருளோடு சேர்ந்து அறிவை பெற்றும் நிற்பது ஆன்மா என்று ஞான நூல்கள் விளக்கி கூறும். இதுதான் ஆன்மாவினுடைய இயல்பு. ஆன்மா சித்து பொருளா அசித்து பொருளா? சித்துனா அறிவுடைய பொருள், அசித்துனா அறிவில்லாத பொருள். ஆன்மா சித்தா அசித்தா?
ஆன்மா சித்து பொருள். ரெண்டு கேட்டா யார் சொன்னது? நீங்க தானா? நீங்க தான் அப்போ படிச்சால் நீங்க சொல்லிட்டே இருப்பீங்க. ஆன்மா சித்து பொருளா அப்படின்னா இதுதான் ஆன்மாவினுடைய ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஆன்மாவுடைய கேரக்டர். ஆன்மா இதுதான் நமக்கு நம்ம பத்தி பெருமைப்பட்டுக்காம யாருக்கும் பண்றது. ஆன்மாவாகிய நாம இல்லைன்னா எதுவும் கிடையாதுங்க. எல்லாமே விச் இஸ் ரிவால்வ்ட் அரௌண்ட் ஆன்மா. பேசிக் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் யாருன்னா ஆன்மா, கடவுள்லாம் இல்லை. கடவுளே வந்துட்டு அவுட்டர் ரேஞ்சில் தான் சுத்திட்டு இருக்காரு. புறம் திரிந்த செல்வன், புறம் திரிகின்ற செல்வன் எதற்குன்னா இந்த கொடுக்குற வாங்கிக்கோன்னு விற்கிறதுக்கு அலையிறாரு. திருவாசகத்தில் சொல்றாரு, காலம் உண்டாகவே காதல் செய்து மூலபண்டாரம் வழங்குகின்றால் வந்து முந்துமினேன்னா ஒரு ஆள் போக மாட்டேங்கிறான் அந்த கடைக்கு. இவரும் விற்கிறதுக்கு சுத்துறார், மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். வாங்குடா முத்தின்னு ஒன்று இருக்கு, நல்லா இருக்கும், அழகா இருக்கும் முத்தி. இந்த முத்தியை நீ வாங்கினா எப்போ இன்பமா இருக்கலாம், இந்த மாதிரி கஷ்டம்லாம் பட வேண்டாம், வாங்கிக்க கொஞ்சம். என்னது இப்படி இருக்க, ஷேப் சரியில்லையே, இது கிடைச்சா என்ன ஆகும், உடனே நம்ம போயிடலாம். அப்போ இங்கே இருக்கிறதெல்லாம் விட்டு வா. இல்லை நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு வாழ்க்கையில் 60 வயசு வரையில் என்னென்ன சேர்க்க முடியுமோ அத்தனையும் பாடுபட்டு சேர்த்து வச்சதை விட்டுட்டு வர சொல்றியே, முடியாது. இப்படி அவனும் வந்து விற்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருந்தால் நம்ம வாங்குறோமான்னா யாரும் வாங்குறதே கிடையாது. எது கேட்டாலும் அவன் கொடுக்கறதுக்கு ரெடி, அவன்கிட்ட வாங்குறதுக்கு ரெடி. இந்த முத்தின்னு ஒன்று கொண்டு வந்தான்னு வச்சுங்களேன், அப்போ பேக் அடிப்போம். முத்தி இன்பம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்தான்னு வச்சுங்க. இப்போ இறைவன் வராரு, இப்போ உண்மை விளக்கம் பாடம் நடத்திட்டு இருக்கும்போது ஜஸ்ட்டு உள்ளே நுழையிறார் சிவபெருமான் சூலத்தோட. அப்படி உள்ளே நுழைஞ்சு இங்கே வந்துட்டு அப்படி நின்று திருநீரை எடுத்துட்டு இப்பொழுது எல்லாருக்கும் முத்தி கொடுக்க போகிறேன் வாங்கன்னா, முத்தி கொடுக்க போகிறேன் வாங்கன்னா யார் வந்து முன்னாடி நிற்க போகிறா? முதல்ல வீட்டில் மனைவி கிட்ட சொல்லிட்டு வரலன்னு பாதி பேர் போவோம். நீங்கள் பாட்டுக்கு முத்தி கொடுத்து அப்புறம் அந்த பக்கம் அவ திட்டுக்கு உண்மை விளக்க கிளாஸுக்கு அனுப்பிச்சா முத்திக்கு யார் போக சொன்னவங்க, யார் பதில் சொல்கிறது? இப்படி உங்களையெல்லாம் முத்திக்கு அனுப்பிச்சிட்டு உங்கள் வீட்டிலேருந்து ஆளுங்க வந்து கேள்வி கேட்டால் ஏன் உண்மை விளக்க பாடம் நடத்தி உள்ளே போயிட்டு திருப்பி வருவாங்கன்னு பார்த்தா நீங்கள் பாட்டுக்கு முத்தி கொடுத்து அனுப்பிச்சிட்டிங்களாமே அப்படின்னு கம்ப்ளைண்ட் மேலே என் மேலே வேறு ஏறும். இதெல்லாம் வேணுமா? அது 2 பேர் தான், இப்படி தேராது. அப்ப ஆன்மாவாகிய ஆன்மாவினுடைய அந்த இயல்பு என்னன்னு கேட்கிறார். அப்ப அந்த ஆன்மாவினுடைய இயல்பு சித்து பொருளா அப்படின்னா ஆன்மா அறிவுடைய பொருள் தான் அப்படின்னு நிச்சயித்து சொல்ல முடியல. ஆன்மா அறிவுடைய பொருளா அப்படின்னா அறிவுடைய பொருளும் ஆம். ஆன்மா அசித்து பொருளா, அதாவது அறிவற்ற பொருளா? ஆம், அறிவற்ற பொருளும் ஆம். ஏன்னா பல பேர் பார்த்தீங்கன்னா எரும மாட்டில் மழை பெஞ்ச மாதிரி நிற்பான். உண்மையிலே சித்து பொருளா அசித்து பொருளான்னு நீங்கள் அங்கே வந்து சைவ சித்தாந்தத்தை அங்கே கொண்டு வந்து அப்ளை பண்ணலாம். நடு ரோட்டில் நிற்பான், இத்தனை டிராஃபிக்கையும் பிளாக் பண்ணிவிட்டு என்னன்னா யாரோ ஒருத்தர் இடிச்சிட்டானா சண்டை போடுறதுக்காக நிறுத்தியிருப்பான். பின்னாடி வரவங்க எத்தனை பேர் எத்தனை கஷ்டத்தில் எவ்வளோ பேருக்கு போயிட்டுருக்கு. நீ சண்டை போடு வேணாங்கல்ல. சித்து பொருளாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும், நீ சைடுக்கு வா. நீ அங்கே போய் ரோட்டில் சைடில் நீ என்ன வேணால் சண்டை போடு, முட்டிக்கோ மோதிக்கோ என்ன வேணால் பண்ணிக்கோ. அப்போ நீ சைடில் போனால் சித்து பொருள், நடு ரோட்டில் நின்னா அசித்து பொருள். இதுதான் அப்ளிகேட். அப்போ சித்து பொருளா அசித்து பொருளானா செய்கிற செய்கையை பார்த்தா அப்படி இருக்கு. ஆன்மா அறிவுடைய பொருள்னு சொன்னால் அறிவுடைய பொருள் செய்கிற செயல் மாதிரியே இல்லை. ஆனால் அசித்து பொருளான்னு சொன்னால் அசித்து பொருளும் இல்லை. ஏன்னா 3 வேளைக்கு நல்லா சாப்பிட்டு முக்க சாப்பிட்டுட்டு 4வது வேலை கேட்குது. இது எந்த அசித்து பொருளும் செய்யறது இல்லை. மைக் ஏதாவது செய்யுதா? காலைல சாம்பார் வடை கேட்குதா? இல்லை. மதியானம் தயிர் வடை கேட்குதா? இல்லை. நைட்டு பாதாம் பால் கேட்குதா? இல்லை. இது அசித்து பொருள். ஸோ இந்த கேட்டகரியில் சேர்க்கலாம் அப்படின்னாலும் கேட்க மாட்டேங்குது. ஏன்னா 3 வேளைக்கு 3 வேலை சாப்பிடுது. சரி, இதுதான் வந்து ஒரு கேட்டகரியில் இதை ஒதுக்கலான்னு பார்த்தா 2த்தையும் ஒதுக்க முடியல. அப்போ ஆன்மா ஒன்று, ஆன்மாவுக்கு என்ன சொன்னாங்கன்னா ஒன்னே ஒன்று இலக்கணமாக சொல்லிடலாம்ப்பா இந்த ஆன்மாவுக்கு என்ன அப்படின்னா, சார்ந்ததன் வண்ணம் ஆதல் ஆன்மாவினுடைய இயல்பு.
ஆன்மாவினுடைய இயல்பு. ஆன்மாங்கிறது யார் அப்படின்னா, எங்க சேர்றோமோ அங்க அப்படி பளிங்கு அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம். முகம் பார்த்தாலே தெரிஞ்சிடும் உள்ள என்ன இருக்கு. பாதி முக்காவாசி 90% நம்ம உள்ள இருக்கிறத அப்படியே கொண்டு வர்றது எதுன்னா முகம். ஒருத்தர் முகத்தை பார்த்தே சொல்லிடலாம், சார் இவர் நம்மளை உண்மையாகவே வரவேற்கிறாரா இல்லை வரவேற்கிற மாதிரி நடிக்கிறாரா. அது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸில் வரும்னு வச்சுங்க. சில பேர் பார்த்து வாங்க 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 உங்களுக்கு தான் அடிச்சுட்டு இருந்தேன் அப்படி பின்னாடி திருப்பி அவர்கிட்ட அவங்க வீட்டில் சொல்லுவாங்க, இந்த ஆள் எதுக்கு போக சொல்லுங்க, தேவையில்லாத நேரத்தில் வந்து நிற்கிறான். நீங்கள் வாங்க, நீங்கள் உட்காருங்க, உங்களுக்கு காப்பி வேணுமா டீ வேணுமா, இந்த ஆள் காப்பி டீ வாங்க பால் இருக்கா முதல்ல, நீ எதுக்கு கொண்டு வந்த. இப்போ ரெண்டு பக்கம் மாற்றி மாற்றி அடிக்கும். ஆன்மாவனுடைய இயல்பு சார்ந்ததன் வண்ணமாதல். நிலத்து இயல்பால் நீர் திரிந்து அற்று ஆகும் மாந்தற்கு இனத்து இயல்பது ஆகும் அறிவு. மேலேந்து வரக்கூடிய மழை நீர் சுத்தமா வருது, ஆனா எங்க போய் சேருதோ, செம்மண்ல சேர்ந்தா செந்நீர் ஆகும், கழிவு நீர்ல சேர்ந்தா கழிவு நீர் ஆகும், தொட்டியில சேர்ந்தா தொட்டி நீர் ஆகும். இப்படி மேலேந்து வரக்கூடிய மழை நீர் எங்க சாருதோ அந்த சார்புக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். ஆன்மாவும் அப்படிதான் ஏன்ட்டாங்க. சார்ந்ததன் வண்ணம் ஆதல் ஆன்மாவினுடைய இயல்பு. இது அசித்து பொருளோட சேர்ந்ததுன்னா, அசித்து பொருள்ங்கிறது எது? உடல். இதுதான் அசித்திலேயே மிக மிகப்பெரிய அசித்து இந்த உடல். இந்த உடலை சார்ந்து இந்த ஆன்மா நிற்குது. ஆனால் இந்த உடல் திடகாத்திரமா இன்னும் ஒரு 500 ஆண்டுகள் 1000 ஆண்டுகள் நான் வாழ போறேன்னு ஒரு உறுதி எடுத்துட்டு நிற்கும். அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் டிசிஷன் யாருமே எடுக்க முடியாது. அவன் ஸ்ட்ரெச்சரில் வச்சுட்டு ஐசியூவில் வச்சுட்டு ஃபர்ன்னு போவான். நான் அடுத்த வாரம் வந்துட்டு கையெழுத்து போடுறேன்னு சொல்லிட்டு போகிறேன். இப்போ எந்த அளவு வில் பவர். பாதி டாக்டர் சொல்லுவார், சார் நாங்கள் கொடுத்த மருந்துல எல்லாம் அவர் பிழைக்கவே இல்லை. அப்புறம் எப்படி சார் பிழைச்சார்? அவரோட வில் பவர்னால அவர் பிழைச்சாங்க. இந்த வில் பவர் வேற ஒன்றும் கிடையாது. நான் இருப்பேன், என்னோட இங்கே இந்த உலகத்தில் இருந்து தான் ஆவேன் விடாப்புடியாக நிற்கிது. அது ஆன்மாவினுடைய இயல்பு பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஸ்ட்ராங்கா எடுத்திருக்கிற நிலை. அது அந்த அசித்து பொருள் தான் இது. இதெல்லாம் நிலை இல்லாததுன்னு தெரியும், ஆனா இது கூட சார்ந்துட்டு இது நிலையானதுன்னு தான் சொல்லும். அப்ப இந்த ஆன்மாவுக்கு அசித்து அப்படின்னு. இதெல்லாம் விட்டுட்டு சிவபெருமான் என்று சொல்லக்கூடிய இறைவனோட சேர்ந்துருச்சுன்னா, இறையோட இறையா ஐயோ இதெல்லாம் ஒண்ணுமே பொய், யானை பொய், என் நெஞ்சம் பொய், என் மண் எல்லாம் பொய். அப்போ பொய்ன்னு சொல்லி ஒதுக்கிட்டு என்ன பண்ணோம், ஐயோ நீ தானடா இவ்வளோ நாளாக வந்துட்டு இதெல்லாம் உண்மைன்னு சொல்லி நீ அதை அப்போ சொன்ன. இது இப்போ நீ உங்கூட இருக்க, உங்கூட இருக்கும்போது நான் அப்போதான் புரியுது அது என்னன்னு சொல்லிட்டு, அதனால நான் உங்கூடவே இருந்தேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்தோடனே கட்சி மாறிடும். கட்சி மாறி என்ன பண்ணோம், ஆன்மா உடலோடு இருந்தபோது எப்படி நீதான் அப்படின்னு இந்த உடலை நினைச்சதோ அந்த மாதிரி சிவத்தோட கலந்த உடனே சிவம் நீதான் எனக்கு சாசுவதம் உண்மை அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் சொன்னாங்க. அப்ப இரண்டும் இல்லாத இரண்டும் கெட்டான் என்ற நிலையிலே இரண்டலா ஆன்மா என்பது சைவ சித்தாந்தத்தினுடைய முடிமணியான விளக்குகின்றது. ரெண்டையும் அறியுது. ஒரு பியூட்டி என்ன அப்படின்னா, ஆன்மாவுடைய இயல்பு இது ரெண்டாவது. முதல்ல சார்ந்ததன் வண்ணமாதல், ரெண்டாவது சிவபெருமான் இறை என்று சொல்லக்கூடிய இறையானவர் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எதையும் அவர் அனுபவிக்கிறதே கிடையாது, அனுபவிக்கவும் முடியாது. நான் தானே கிரியேட் பண்ண அத்தனையும். நல்ல ஒரு அற்புதமான ஒரு நீலகிரி அந்த மலை சும்மா தலன்னு வளர்ந்துருக்கு. இத்தனை நாளாக இந்த ஐந்தொழியில் பண்ணி 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 ஒருத்தரும் ஈடேற மாட்டேங்கிறான். படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருள், படைத்தல் காத்தல் மறைத்தல் அழித்தல் ரிப்பீட்டாக போயிட்டு இருக்கு. ஒன்று படைச்சா திருப்பி காக்க வேண்டியிருக்கு, காத்ததை அழிக்க வேண்டியிருக்கு, அழிச்சதை அருள் வேண்டிய. சரி ரைட்டு, எனக்கும் ஒரு வெக்கேஷன் வேணும்ல, ஒரு கொஞ்சமாவது ஒரு வெக்கேஷன் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி நீலகிரிஸ் மலையில் போய் ஒரு நல்ல ஒரு வாட்டர் ஒரு பங்களாவில் எடுத்து, அந்த பங்களாவில் வந்துட்டு சிக்னலே இல்லாத இடம். இப்போல்லாம் என்ன சொல்கிறான்னா, சார் எங்கள் ரெசார்ட்டுக்கு வாங்கன்னு. என்ன முக்கியமாக உங்கள் ரெசார்ட்டில் ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, இங்கே சிக்னலே கிடைக்காது.
பாதி பேர் ரிசார்ட்டில் போனதுக்கு அப்புறமும் ஆஃபீஸ் வேலை பண்ணிட்டு இருக்கான். என்னன்னா ஒய்ஃபை இருக்கு, சரி போனதே எதுக்கு? அங்கே போய் என்ன பண்ணுற, ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் உலக நிலை தள்ளி இருந்து போய் அதுக்காக தான் போயிருக்கேன். குழந்தை குட்டி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிட்டு அவன் ஒரு தனி ரூமில் உட்காந்துட்டு ஆஃபீஸ் வேலையை பண்ண. இந்த அம்மா வந்து சொல்லுவோம், எதுக்கே நீ முதல்ல இங்கே இவ்வளோ தூரம் கூட்டு வந்தது எதுக்கு? இதெல்லாம் டிஸ்கனெக்ட் பண்ணி வரத்தான். அப்போ அந்த இடத்துல போயிட்டு பெருமான் ஏதாவது ரெஸ்ட் எடுக்கிறேன்னு போகிறாரா என்ன? இல்லையே. அவருக்கு வந்து இந்த உலகத்தில் எத்தனை பாதாம் அல்வா நம்ம செய்கிற மாதிரி யார் செய்ய முடியும்? அல்வானா அல்வா, அப்படி பாதாம் அல்வா செய்கிறோம். திருநெல்வேலி அல்வா அப்படி இருக்குது. சரி, ஒரு நாள் திருநெல்வேலி அல்வா எனக்கு கூடியா ஒரு கேஜி அப்படின்னு சொல்லி ஒரு பார்சல் வாங்கிட்டு போய் எட்டுக்கடை அல்வா வாங்கிட்டு போய், இல்லை இப்போ ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா வாங்கிட்டு போயிட்டு தனியாக உட்காந்து அவரும் உமாதேவியும் பாதி பங்கு போட்டு என்னைக்காவது சாப்பிட்ருக்காங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இருக்கிறதுலையே காஸ்ட்லியஸ்ட் கார் நம்ம தான் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். பெருமானுக்கு ஏதாவது ஒரு கார் கொடுத்துருக்கோம்? இன்றைக்கும் அவர் வந்து எப்படி ஓட்டிகிட்டு வர்றாரு? லொடக்கு. நீங்கள் கூப்பிட்ட வேகத்துக்கு ஆம்புலன்ஸே இவ்வளோ வேகமாக வரணும்னு எதிர்பார்க்குறீங்களே. உங்களுடைய துன்பத்துக்காக அவர் வரணும்னு சொன்னால் இந்த மாட்டு வண்டியில் மாட்டை வச்சுக்கிட்டு அவர் எப்படி வருவாருங்க? அவருக்கு ஒரு ஆடி காராவது கொடுக்க வேணாம்? ஒரு ப்ரெசென்ட் பண்ண வேணாம்? ஒரு ஆடி கார், A7 ஆடி காரு இப்போ தான் லேட்டஸ்ட்டாக வந்துருக்குது வித் இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இன்சைடு அப்படின்னு சொல்லி. இனிமேல் நான் கூப்பிட்டா டக்குன்னு நீ இந்த ஆடி காரில் ஒரு செப்பரேட் வே, ஆம்புலன்ஸ் வே மாதிரி சிவபெருமான் வேன்னு ஒன்று போட்டு யார் யாருக்கெல்லாம் துன்பம் வருதோ சர்ன்னு வந்து போய் எடுத்துகிட்டு வரதுக்கு முடியுதா? முடியாது. எந்த காலத்துக்கும் சுட்டு போட்டால் கூட சிவபெருமான் இறைவனால் இந்த உலக இன்பம் ஒன்றுத்தையும் அனுபவிக்காத ஒரு ஆள்னு சொன்னால் சிவபெருமான் தான். சுத்தமாக இதில் இருக்கிற ஒன்றுத்தையும் அனுபவிக்க முடியாது, அத்தனையும் இருக்கு. அந்த பிரபஞ்சம் விரிஞ்சிருக்கிற நிலையை பார்த்தீங்கன்னா அண்ட பகுதியின் முண்டை பிறக்கம் அளப்பரும் கருணை வளப்பரும் காட்சி. கேலக்சியா இருக்கு. நாம உட்கார்ந்துட்டு இருக்கிற இடம் ஏதோ ஒரு டாட்லயும் ஒரு டாட். இந்த இடத்துல டாட்ல உட்காந்துக்கிட்டு பேசுற பேச்சை பார்த்தீங்கன்னா இந்த ஏவுகணையை அவுட்டான், அந்த ஏவுகணையை அவுட்டான். உனக்கு என்ன, நீ எந்த இடத்துல இருக்கிறன்னா இந்த மைன்யூட் பார்ட் ஆஃப் தி கேலக்சி, இந்த பூமி, அதுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் நாம. ஆனால் அண்டம் பார்த்தீங்கன்னா கேலக்சி எத்தனையோ கோடி கேலக்சியாக இருக்குது. அது அத்தனையும் படைத்தது அவன் தான். அதில் இருக்கக்கூடிய பெருமான் இதில் எதையாவது ஒன்று அனுபவிக்கிறானா? நிச்சயமாக இல்லை. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? இந்த உலகத்தினால பயன் எதுவுமே இல்லாத ஒன்று பதி. அடுத்ததா மூணாவது ஒரு பொருள் பாசம். இது தானே அனுபவிச்சுக்குமானா? இந்த மைக்கு தானே அனுபவிச்சுக்குமா? இந்த மேஜை இதுக்கு ஏதாவது ஒரு அனுபவம் கொடுத்தா இதை அனுபவிக்குமா? இல்லை. எல்லாமே அசித்து பொருளாக இருக்கக்கூடிய அசித்து பொருள் அத்தனையும் அதுவும் தானும் அனுபவிக்காது. இறைவனை பற்றி அதுக்கு தெரியாது. இது ஒரு தனி என்டிட்டி. எது அசித்து பொருளாக இருக்கக்கூடிய உலகம், அது ஒரு தனி என்டிட்டி. சிவபெருமானுடைய கதி இந்த கதி. ஒன்றுத்தையும் அனுபவிக்க முடியாது. பார்க்கலாம், மோந்து பார்க்கலாம், நீங்கள் நல்லா வரலாம், ஆனால் சாப்பிடக்கூடாது சார் அப்படின்ற மாதிரி அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பார். பார்க்க வச்சு சாப்பிட வைக்கலாம். நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லலாம், அவ்வளோதான் முடியுமே தவிர நான் எனக்கு ஒரு 2 வாய் போடு சாப்பிட்றேன்னு சொல்ல முடியாதுங்க. இப்படி ஒரு கதி. இப்படி இருக்கிற இவரு இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. இந்த பக்கம் இது ஒரு என்டிட்டி இப்படி இருக்கு. அதான் சொன்னார் குரு, புரிஞ்சுக்கடா, உன்னுடைய ஒரு தன்மை, உன்னுடைய ஒரு இதை ரெண்டுத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஒரே ஆள் நீதான். உனக்கு எது வேணும்? இன்னைக்கு சிவபெருமான் வேணுமா? கொஞ்சம் அனுபவிச்சுக்கோ. ஒரு 1/4 kg அந்த பக்கம் எடுத்து பிச்சு சிவபெருமானை இன்னைக்கு திருமுறை வழியா அப்படி சக்கன்னு அனுபவிக்கும். அப்புறம் என்ன பண்ணுவோம்? ஒரு வாரத்துக்கு லீவ் விட்டுருவார். லீவ் விட்டு இந்த பக்கம் சார் எல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு போய் சுற்றிட்டு வரலான் இருக்கேன். போ, ரைட், இந்த பக்கம் போ, அனுபவி அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் இதை அனுபவி. ரெண்டுத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஒரே ஒரு பொருள் என்டிட்டி ஆன்மா தான். அப்ப ஆன்மாவினுடைய செயல் பாருங்க, சிவத்தையும் அனுபவிக்கலாம், உலகத்தையும் அனுபவிக்கலாம். அப்ப நீ எப்படிப்பட்ட ஆளியா? மூணாவது, சிவபெருமானுடைய இறைவனுடைய அனுபவம் எப்படி இருக்குன்னு அவருக்கே தெரியாது.
அனுபவமாக ஒருத்தர் உட்காந்துட்டு அந்த அனுபவமே உருவாக இன்பமே உருவாக ஒருத்தர் உட்காந்துருக்கிறார். ஆனால் தாங்கிட்ட இருக்கிற இன்பம் எப்படி வேலை செய்யும், எப்படி இருக்கும் அப்படிங்கிறத, வாப்பா மணிவாசகரே இது கொஞ்சம் இன்பம் எடுத்துக்கோ அப்படின்னு எடுத்துட்டு கடன் விழுங்கினேன் விக்கினேன் வினையேன் என் விதியின்மையால் தழங்கரும் தேன் என்ன தண்ணீர் பருகத்தந்து உய்யக்கொள்ளாய் அப்படின்னு சிவபெருமான் எப்படி இருந்தது? நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன். அப்புறம் எப்படி இருந்தது சொல்லுப்பா அப்படின்னார். தேனாய் இன் அமுதவுமாய் தலையாட்டிட்டு உட்கார்ந்துருப்பார் சிவபெருமான் பக்கத்துல. தேனாய் இன் அமுதவுமாய் தித்திக்கும் சிவபெருமான் அப்படின்னோன்னா அவருக்கு அப்படி ஆசை வரும். ஆஹா இப்படிதான் நான் தித்திக்கிறேனா அப்படின்னு. ஆன்மா சொன்னா மட்டும்தான் அந்த அனுபவம் எப்படி இருக்கும்னு சிவபெருமானுக்கே தெரியும். தன்பெருமை தானறியா தத்துவன். அப்ப நான் இல்லைன்னு சொன்னா நீயும் இல்லை இதுவும் இல்லை. அப்ப ஆன்மாவினுடைய தன்மை எப்படிப்பட்ட தன்மை பாருங்க. ஆன்மாவாகிய நான் அனுபவித்து பெருமானுக்கு அவருக்கு திருப்பி சொல்லணும். அப்ப நீ எப்படிப்பட்ட ஆள்? அதுதான் ஆன்மாவினுடைய சிறப்பு. ஆன்மா தான் நடுநாயகம். அது இருந்து அனுபவிச்சு சொல்லும். தேனாய் இன் அமுதவுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து அருள் செய்தான். ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே வெறுத்திடவே. அப்படி இருக்கக்கூடிய ஆன்மா, இந்த ஆன்மாவினுடைய இயல்பு, ஆன்மா என்று சொல்லக்கூடியது சார்ந்ததன் வண்ணமாதல் ஆன்மா, இரண்டையும் அனுபவிப்பது ஆன்மா, தான் அனுபவித்ததை இன்னவாறு இருந்தது என்று சொல்லக்கூடிய ஒன்று ஆன்மா. அதை தான் 3 பாடல்களில் இப்போ எடுத்து சொல்றார். இதையும் வரக்கூடிய 3 பாட்டு அதுதான் சொல்லுது. தத்துவங்கள் 6